வணக்கம். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் எல்லா வளமும் பெற்று வாழ்க வளமுடன். நான் சத்யதேவ் ரோஷன் பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு முக்கியமான டாபிக் நம்ம பார்க்க போகிறோம். எல்லாருமே மொபைல் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அந்த மொபைலில் எல்லாருமே வால்பேப்பர் வச்சுருப்போம். இப்போ அதில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான தேவை இருக்கும். அந்த தேவைகளுக்கு தகுந்த மாதிரி நம்ம வால்பேப்பர் வச்சுக்கலாம். ரேக்கியில் வரக்கூடிய சீக்ரெட்டான சிம்பிள்லாம் இருக்குது. அந்த சிம்பிளை நம்ம அடிக்கடி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது நம்ம எந்த சிம்பிளை பயன்படுத்துகிறோமோ அந்த சிம்பிளுக்குரிய தன்மை நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஓகேங்களா? இந்த பதிவை முழுமையாக பாருங்கள். நம்மளோட எல்லா விதமான தேவைகளுக்கு தகுந்த மாதிரியான படங்களை இந்த பதிவில் பார்க்கலாம். இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம். முதல்ல நம்ம பார்க்க போகிறது அன்பை கொடுக்கக்கூடிய படங்கள். அன்பு நமக்கு கண்டிப்பாக முக்கியமான விஷயம். மற்றவங்க கிட்டேருந்து நமக்கு அன்பு கிடைக்கும் போது தான் நம்ம வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். என்னதான் நம்மக்கிட்ட நிறைய பணம் இருந்தாலும் மற்றவங்க கிட்டேருந்து அன்பு கிடைச்சதுனா தான் நம்ம வாழ்க்கை முழுமையடையும். அதுக்கான படத்தை நம்ம பார்க்கலாம். இந்த படம் ரோஸ் குவார்ட்ஸ் அப்படிம்பாங்க. இந்த படத்தை நீங்கள் மொபைலில் வச்சுக்கலாம். அதே மாதிரி நீங்கள் தூங்கும்போது உங்களுக்கு ஆப்போசிட்டில் செவுரில் ஒட்ட வச்சுக்கோங்க. இந்த படத்தை நீங்கள் அடிக்கடி பார்த்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு ஹார்ட் சக்கரா நல்லா இயங்க ஆரம்பிக்கும். ஹார்ட் சக்கரா நல்லா இயங்குச்சுனா தான் மற்றவங்க கிட்டேருந்து அன்பு நமக்கு கிடைக்கும். நமக்கும் மற்றவங்க மேலே அன்பு ஏற்படும். இது எல்லா விதமான ரிலேஷன்ஷிப்க்கும் அது பொருந்தும். கணவன் மனைவி உறவு, அதே மாதிரி லவ்வர்ஸ் ஆகட்டும், அப்பா அம்மா, அண்ணன் தம்பி, அண்ணன் தங்கச்சி, இந்த மாதிரி எல்லா விதமான உறவுகளுக்கும் இது பொருந்தும். உங்கள் கூட வேலை செய்கிறவங்க அவங்கக்கிட்ட அன்பாக நடக்கணும், உங்கள் முதலாளி உங்கள்கிட்ட அன்பாக நடக்கணும். இந்த மாதிரி எல்லா விதமான ரிலேஷன்ஷிப்க்கும் இந்த சிம்பிள் உதவி செய்யும். அதனால் இந்த சிம்பிளை டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஃபோனில் ஸ்க்ரீன் சேவராக வச்சுக்கிட்டிங்கனாலும் வால்பேப்பராக வச்சுக்கிட்டிங்கனாலும் அடிக்கடி நீங்கள் இதை பார்க்கும்போது உங்களோட ஹார்ட் சக்கரா நல்லா இயங்கி நீங்கள் எல்லாத்தையும் கவர்ந்து இழுக்க ஆரம்பிப்பீங்க. இப்போ பண வரவுக்கான சிம்பிள் பார்க்கலாம். ஜிபு சிம்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த படத்தை பாருங்கள். இதில் இருக்கக்கூடிய சிம்பிள்ஸை நீங்கள் பயன்படுத்திட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பொருளாதார சூழ்நிலை மாற ஆரம்பிக்கும். நல்ல விதமான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். இந்த சிம்பிளை எப்படி பயன்படுத்தலாம்னா நீங்கள் வால்பேப்பரில் வச்சுக்கலாம். அதே மாதிரி ரேக்கியில் நிறைய விதத்தில் பயன்படுத்தலாம். அந்த பற்றியான பதிவுகளை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அதில் நிறைய வீடியோஸ் கொடுத்துருக்கோம். அந்த வீடியோஸில் போய் பார்த்துக்கோங்க. அதில் நிறைய விதத்தில் பயன்படுத்துறது எப்படின்னு கொடுத்துருப்போம். அதை பார்த்து அதை எப்படி பயன்படுத்தணும்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த சிம்பிள்ஸ் எல்லாம் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கலாம். தூங்கும்போது தலகாணிக்கு அடியில் வச்சுக்கிட்டு நம்ம தூங்கலாம். அதே மாதிரி இதை லேமினேட் பண்ணிவிட்டு நீங்கள் ஜோப்பில், பர்ஸில் இதெல்லாம் வச்சுக்கலாம். நீங்கள் எப்போவுமே இதை கூடவே வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்கள் தூங்கி எழுந்தோடனே இந்த படங்களையெல்லாம் பார்க்குறது நல்லது. சிட்ரின் அப்படின்னு ஒரு ஸ்டோன் இருக்குது. அந்த ஸ்டோனோட படத்தையும் நீங்கள் பார்த்துக்கிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அதே மாதிரி மகாலட்சுமி உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரியான படம், கையிலிருந்து அந்த தங்க காசுக்கெல்லாம் விழுகிற மாதிரி அந்த படத்தை பயன்படுத்தலாம். தூங்கி எந்திரிச்சோன்னே லக்ஷ்மி படத்துலையோ வெங்கடாச்சலபதி படத்துலையோ முழிக்கிறது நல்லது. இல்லாட்டி இந்த சிம்பிள்ஸை முன்னாடி வச்சுக்கிட்டு அந்த சிம்பிள்ஸை பார்த்து கண் முழிக்கும் போது நமக்கு முதல் வைப்ரேஷனே இந்த மாதிரி நல்ல பாசிட்டிவான வைப்ரேஷன் கிடைக்கும். அந்த நாள் நமக்கு அற்புதமான நாளாக அமையும். அடுத்தது ரொம்ப மோசமான மனநிலையில் டிப்ரெஷனில் இருந்தீங்கன்னா அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு சன்ஃப்ளவர் படத்தை நீங்கள் பாருங்கள். அந்த படத்தை பார்க்கும்போது நம்ம மனநிலையில் நல்ல சேஞ்சஸ் வர ஆரம்பிக்கும். நமக்கு ஒரு நல்ல புதிய சூழ்நிலை உருவாக ஆரம்பிக்கும். நம்ம பிரச்சனையிலேருந்து உடனே வெளியில் வர்ற மாதிரியான சூழ்நிலை நமக்கு உருவாக ஆரம்பிக்கும். அதனால் இந்த படத்தை நீங்கள் அடிக்கடி பார்த்துக்கிட்டே இருங்க. சன்ஃப்ளவருக்கு அப்படி ஒரு அற்புதமான சக்தி இருக்குது. அதனால் அடிக்கடி அதை பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த வித பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனையிலிருந்து தீர்வு கிடைக்கும். ஒரு புதிய சூழ்நிலை உருவாக ஆரம்பிக்கும். அதே மாதிரி ஏதாவது ஒரு புதிய காரியத்தை நீங்கள் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சன்ரைஸ் படத்தை அடிக்கடி பார்த்துக்கிட்டே இருங்க. சூரிய உதயத்துக்கு அப்படி ஒரு சக்தி இருக்குது. அந்த படத்தை நம்ம அடிக்கடி பார்க்கும்போது நம்ம ஒரு புதிய காரியம் தொடங்குகிறோம் அப்படின்னா அந்த காரியம் அற்புதமாக தொடங்கும். நல்ல வெற்றிகரமாக முடியும் அந்த காரியம்.
அடுத்தது நமக்கு பண கஷ்டம் இல்லாட்டி ஏதோ ஒரு உதவி தேவைப்படுது. கண்டிப்பாக யாராவது நமக்கு உதவி செஞ்சனா தான் நம்மளோட சூழ்நிலை மாறும். அப்படிங்கும்போது நீங்கள் இந்த படத்தை பாருங்கள். ஹெல்பிங் ஹேண்ட்ஸ் அப்படிம்பாங்க. இந்த படத்தை பாருங்கள். அதே மாதிரி ஏஞ்சல்ஸோட படமெல்லாம் இருக்குது. அந்த படமெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பிரபஞ்சத்து மூலிமா நல்ல மனிதர்கள் மூலிமா நல்ல உதவியெல்லாம் கிடைக்க ஆரம்பிக்கும். உங்களுக்கு உதவி தேவைப்படும் போது கண்டிப்பாக இந்த படங்களையெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு வாங்க. உங்களுக்கு உடல் ரீதியான பிரச்சனை வந்துச்சுன்னா இந்த படத்தை கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். இந்த சிம்பிளை வந்து கண்டிப்பாக பயன்படுத்திட்டு வந்தீங்கன்னா எந்தவித உடல் நோய் இருந்தாலும் உடல் சம்மந்தப்பட்ட எந்த பிரச்சனையாக இருந்தாலும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். உங்களுக்கே வந்து நல்ல சேஞ்சஸ் சில நாள்லேயே தெரிய ஆரம்பிக்கும். இந்த படங்களையெல்லாம் எப்படி பயன்படுத்தணுங்கிறதுக்கான வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அந்த டிஸ்கிரிப்ஷனில் போய் இந்த மாதிரியான சிம்பிள்ஸ் எல்லாம் எப்படி பயன்படுத்தணும்னு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது முக்கியமான விஷயம் என்னென்னா, சில படங்களையெல்லாம் நம்ம பயன்படுத்தக்கூடாது, அடிக்கடி பார்க்கக்கூடாது. எந்த மாதிரியான படங்கள்னால் இந்த சண்டை காட்சிகள் வர்ற மாதிரியான பிக்சர்ஸ் எல்லாம் பார்க்கக்கூடாது. அதே மாதிரி சிங்கம், புலி இந்த மாதிரியான விலங்குகள் படத்தை வந்து அடிக்கடி நம்ம பார்க்கக்கூடாது. சில படங்களை பார்க்கும்போது நமக்கே மைண்ட் செட் வந்து மாறும். அதே மாதிரி ரொம்ப கோபமாக இருக்கிற மாதிரியும் ரொம்ப சோகமாக இருக்க மாதிரியும் இருக்கக்கூடிய படங்களையெல்லாம் நம்ம மொபைலில் வச்சுக்கக்கூடாது. இந்த மாதிரிலாம் நீங்கள் வச்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களோட மைண்ட் செட் உங்களை அறியாமையே மாறிட்டுருக்கும். அதே மாதிரி நெகட்டிவான வீடியோஸ் எல்லாம் அதிகமாக பார்க்காதீங்க. ஒருத்தரை பற்றியான குறை சொல்லக்கூடிய வீடியோலாம் பார்க்காதீங்க. இப்போ இன்றைக்கி பார்த்த மாதிரியான நல்ல படங்களில் மொபைலில் வச்சுக்கோங்க. வீட்லேயும் அந்த படங்களெல்லாம் ஒட்ட வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம படங்கள்லாம் பார்க்கும்போது நம்மளை அறியாமையே நமக்குள்ளே ஒரு நல்ல பாசிட்டிவான வைப்ரேஷன் வரும். இப்போ பாம்போட படத்தை பார்த்தோம்னாலே நமக்கு பயம் வந்து வர ஆரம்பிக்கும். பாம்பு அங்கே இல்லை, வெறும் படம் தான் இருக்குது. இருந்தாலும் நமக்குள்ளே ஒரு விதமான ரசாயனங்கள் சுரந்து அந்த பய உணர்ச்சி நமக்கு வரும். அதே மாதிரி நம்ம மனசுக்கு பிடிச்சவங்களோட படங்களை பார்க்கும்போது ஒரு சந்தோஷமான மனநிலை வரும். அதே மாதிரி தான் இந்த மாதிரியான படங்களுக்கெல்லாம் நல்ல வைப்ரேஷன் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. பாம்பை பார்த்தோம்னா பயம் வரும், அது கொத்துனா நம்ம இறந்துருவோம் அப்படிங்கிற ஒரு பயந்த சூழ்நிலையை நிறைய பேர் பார்த்து அந்த ஃப்ரீக்வன்சி வந்து பாம்பு படத்துக்கு ஏற்படுத்தியிருக்காங்க. அதனால தான் அந்த பாம்பு படம் பார்க்கும்போது நமக்கு அப்படி ஒரு உணர்ச்சி வருது. அதே மாதிரி தான் நம்ம குழந்தைகளை பார்க்கும்போது நமக்கு பிடிச்சவங்களை பார்க்கும்போது அவங்க கூட நல்லா பழகியிருப்போம். அந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் நமக்குள்ளேருந்து வெளிப்பட ஆரம்பிக்கும். அதே மாதிரி தான் இந்த மாதிரி படங்களுக்கெல்லாம் நல்ல மனிதர்கள், உயர்ந்த மனிதர்கள்லாம் நல்ல பதிவுகளை அதில் பதிவு பண்ணி வச்சுருக்காங்க. நல்ல அனுபவங்களை பதிவு பண்ணி வச்சுருக்காங்க. இதை வந்து நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு ஒரு நல்ல வைப்ரேஷன் கிடைக்கும், நல்ல மனநிலை கிடைக்கும், நல்ல சூழ்நிலை உருவாகும். அதனால் இதெல்லாம் கண்டிப்பாக எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் எல்லா வளமும் பெற்று வாழ்க வளமுடன்.